ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹைட்ரோசலுக்கான தீர்வு என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ மேக் பண்ண மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஹைட்ரோசலுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த காரணமா தான் முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்ன முடிஞ்ச ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். இதை ட்ரை பண்ணுங்க. மிக முக்கியமான விஷயம் என்னது பாத்தீங்கன்னா, ஒரு நாளும் கரெக்டா ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு விட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களால பார்க்க முடியாது. பட் சம்ஹவ் இதையும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நியர்பை உள்ள நல்ல ஒரு அக்குபங்க்சரிஸ்ட்டையும் போய் காமிங்க. ஸோ பை தட் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரோசல்னா என்ன? ஆண்களுடைய விதைப்பை, அதாவது டெஸ்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிகல்ஸோட சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட், அந்த டெஸ்டிகல் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் ஒரு பஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா ஃப்ளூயிட் இருக்கிறதுனால நடக்கும்போது அந்த விதைப்பை கொஞ்சம் வீக்கமா இருக்கும். கொஞ்சம் இல்ல, சில பேருக்கு அதிகமாக வீக்கமா இருக்கும். அதனாலேயே நடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபீலிங் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிம்டம்ஸ் உருவாக்கும். ஸோ இதுக்கான தீர்வு என்னது பாத்தீங்கன்னா, அக்குபங்க்சர் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பாயிண்ட் இது பாத்தீங்கன்னா, உங்களுடைய வலது கை இருக்கும். வலது கையுடைய சைடு பகுதியில் பாருங்க போன் இருக்கும் அண்ட் தசைப்பட்டு இருக்கும். இது ரெண்டுத்துக்கு மத்தியில இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இந்த டிப்ரெஷன்ல இந்த மாதிரி ஒரு அழுத்தி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா பெயின் தெரியும். அதிகமா இருந்தாலோ இல்ல ஆரம்ப கட்ட நிலையில இருந்தா நல்லா கிளியராவே தெரியும். ஸோ நல்ல ஒரு 3 நிமிஷம் அழுத்தி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல இருந்து 4 விரல் வச்சுக்கோங்க. 4வது விரல் கணக்கு வரைக்கும் கீழே இருந்து மேல அழுத்திட்டே வாங்க. எந்த இடத்துல வலி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் அழுத்தி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னது பாத்தீங்கன்னா, சூஜோக் அக்குபங்க்சர்ல வரக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ மிடில் ஃபிங்கர்ல ஃபுல்லாவே எவ்வளோக்கு அழுத்த முடியுமோ நல்லா அழுத்தி விடுங்க. எஸ்பெஷலி இந்த லோயர் ரீஜன், மிடில் ரீஜன் அண்ட் அபவ் ரீஜன், இந்த 3 ரீஜன்லயே மாத்தி நல்லா அழுத்தி விடுங்க. நல்ல ஒரு வட்டத்தை பார்க்கலாம். அண்ட் இது போக லாஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னா, பெரிகார்டியம் 6 ஆர் P6 சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோல்டிங் ரீஜன்ல இருந்து 3 விரல் வைங்க. 3வது விரல் கரெக்டா எங்க படியுதோ இந்த இடத்துல மைல்டாவே ஒரு மசாஜ் பண்ணுங்க. இதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கும் அக்குபங்க்சர் சார்ந்த விஷயங்கள்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. See you.